ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தாவே, சர்வலோகத்தையும் நீர் சிருஷ்டித்தீர். ஆண்டவரே, சர்வலோகத்தையும் காத்து வருகிறீர். தீமைகள் பூமியில் தோன்றும் போது அவைகளை எல்லாம் நீர் அழித்து போட்டு பூமியை காப்பாற்றுகிறீர். ஆண்டவரே, அது போலவே ஆண்டவரே, எங்களை நித்தியத்திற்குள்ளும் நீரே எங்களை சேர்த்து கொள்ளுகிறீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்த நாங்களாக உம்மிடத்தில் வந்துவிட முடியாது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாங்கள் உம்மண்டை வந்து பரமண்டலத்தில் உம்மோடு சேர்ந்து வாழும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். நீரே இந்த பூமியிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளுகிறீர். நாங்கள் பாவிகளாய் பிறந்திருந்தாலும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தையே எங்களுக்கு சிந்தி எங்கள் மேல் பூசி எங்கள் பாவங்களற எங்களை கழுவி உம்முடைய வார்த்தையினால் எங்களை கழுவி உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்து எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை சுத்திகரித்து மறுரூபப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பரமண்டலத்தில் நீரே எங்களை சேர்த்து கொள்ளுகிறீர். அப்படிப்பட்ட நல்ல தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சர்வ வல்லவரே, உம்மையே அண்டிக் கொள்கிறோம். நித்திய ஜீவனை எங்களுக்கு தாரும். நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழும்படியாக மனம் திரும்புதலை எங்களுக்கு கொடுத்தருளும், கற்றுத்தாரும். கர்த்தாவே, எங்களை மறுரூபப்படுத்தும். பரிசுத்த தெய்வமே, உம்மோடு நாங்கள் இருக்க எங்களுக்கும் அந்த பரிசுத்தத்தை தந்தள்ளும். உம்மாலன்றி நாங்கள் ஒருபோதும் நித்தியத்தை வந்தடைய முடியாது. ஆதியிலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவர்களை மன்னித்து அவர்களை நீர் மீட்டு கொண்டீர் சுவாமி. அன்றே ஆட்டுக்குட்டியாய் நீர் அடிக்கப்பட்டு அவர்களுக்கு உடைகளை கொடுத்து நீர் காப்பாற்றினீர் சுவாமி. ஆபிரகாம் ஐயாவை தெரிந்து கொண்டீர் சுவாமி. இந்த மனித இனத்திலிருந்து உமக்கென்று இஸ்ரவேல் என்னும் ஜாதியை உமக்கென்று நீர் தெரிந்து கொண்டீர் சுவாமி. கர்த்தாவே, இஸ்ரவேலரிடமிருந்து உம்முடைய மனுஷகுமாரனாய் நீர் அவதரித்து வந்து ஆண்டவரே, இந்த பூமியில் ரட்சிப்பை புறஜாதியாருக்கும் நீர் கொடுத்தீர் சுவாமி. உம்முடைய ஜனமாக இந்த பூமியில் ஒரு பெரும் கூட்டத்தை நீர் தெரிந்து கொண்டீர். கிருபை நிமித்தம், அந்த அன்பின் நிமித்தமே இப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீர். பாவிகள் என்று தள்ளிவிடாமல் எங்களை மீட்கும்படியாக நீர் இறங்கி வந்தீர். உம்முடைய அன்பு எத்தகைய பெரியது. நீர் பெரியவர். உம்மால் தான் நாங்கள் நித்தியத்திற்குள் வந்து சேரப்போகிறோம். எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா யேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன். மாரநாதா.